வணக்கம். தாவேக்கு ஆட்சி பொறுப்பேற்று நாங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டாங்க. நிதிநிலை அறிக்கையை பார்த்து நிறைய தமிழ்நாட்டு மக்கள் ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் பாவிகளா, எங்கள் தலையில் 1,30,000 ரூபா கடனா ஒவ்வொரு குடிமகனுக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதை யாரை குறை சொல்கிறது? தேவையில்லாத திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்கிறதா, இல்லை இலவசங்களை அனுபவித்த மக்கள் மீது குறை சொல்கிறதா, யாரை குறை சொல்கிறதுன்னே தெரியல. ஆனால் கண்டிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற தாவேக்கா ஆட்சி தான் இதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. எல்லாரும் தொடர்ந்து அதை தான் வலியுறுத்துவாங்க. அந்த பிரச்சனைக்கு இப்போ பொறுப்பேற்றிருக்கிற தாவேக்கா அரசு தான் இது எந்த வகையில் நாம் கையாளுறது, இதை நாம் எப்படி வெற்றிகரமாக செய்து முடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஆட்சியில் இருக்கிற நீங்கள் தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். அது மக்கள் அப்படி தான் வலியுறுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய வாக்குறுதிகள் உங்கள் ஆட்சியில் கொடுத்துருக்குறீங்க. கண்டிப்பாக அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் விட்டீங்கன்னா உங்களை எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி இதை வச்சு எதிர்கட்சி அரசியல் பண்ணுவாங்க. 100% இதை வச்சு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாக்குறுதியும் நிறைவேற்றணும், கடன் சுமையும் தமிழ்நாடு மக்கள் அதிகமாகக்கூடாது, இருக்கிற கடனையும் நாம் கம்மி பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்கிற கடனுக்கு மேலே கடன் எச்சியாகக்கூடாது. அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றணும். இருக்கிற பழைய திட்டங்களை எதையுமே குறைக்கக்கூடாது. இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தான் தாவேக்கா அரசு 100% வெற்றி பெற்றதா அர்த்தம். இதில் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பொருளாதார வல்லுநர்கள் கூட நீங்கள் முழுசாக ஆலோசனையில் ஈடுபட்டு பழைய திட்டங்களை ஒரு திட்டங்கள் கூட குறைக்க முடியாது. ஏதாவது ஒரு திட்டங்கள் குறைக்கலாம்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அதை ஒரு அரசியலாக்கி அதை எதிர்த்து கண்டிப்பாக எதிர்கட்சிகள் போராட்டங்கள் பண்ண முடியும். சரி, ஓகே. அப்போ நீங்கள் அடுத்த பஸ் இலவசம்னு அறிவிச்சிருக்கிறீங்க. மகளிருக்கு 2,500 ரூபா மாதத்தோறும் பணம் தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறீங்க. 6 சிலிண்டர் கொடுத்துருக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறீங்க. மோதிரம் கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. சீர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதையெல்லாம் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களை எதிர்கட்சி விடாது. மக்கள் மத்தியில் நீங்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாவீங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வெள்ளை அறிக்கை விட்ட மாதிரி இந்த 5 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி முடிஞ்சு ஒரு வெள்ளை அறிக்கை விடலாம். சப்போஸ் அடுத்த ஆட்சியாளர்கள் யாராவது வந்தாலும் இதே வெள்ளை அறிக்கை விடுவாங்க. தாவேக்கா அரசு ஆட்சியில் நாங்கள் 10 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது, திரும்ப இப்போ 18 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் நீங்கள் வரலாற்று பிள்ளையில் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாவீங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இருக்கிற ஏதாவது திட்டங்களை குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திடீர்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். காலையில் சிற்றுண்டு திட்டம் எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலில் சாப்பிட்றாங்களா, அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அந்த சிற்றுண்டு திட்டத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கும் நிறைய போராட்டங்கள் வெடிக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் எத்தனையோ திட்டங்கள் இவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இத்தனையோ திட்டங்கள் நிறைய அமெண்ட்மெண்ட் படுத்தினாங்க. எந்த திட்டத்தில் நீங்கள் கை வச்சிங்கனாலும் கண்டிப்பாக எதிர்கட்சிகள் 100% புகுந்து அரசியல் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் தூரிதமாக செயல்படணும். இந்த இடத்துல பழைய திட்டங்களும் நீங்கள் எடுக்கக்கூடாது, புதுசாக கொடுத்த வாக்குறுதியும் நீங்கள் நிறைவேற்றணும். அதே மாதிரி கடன் சுமையும் அதிகரிக்கக்கூடாது, மக்களுக்கு வரி சுமையும் அதிகரிக்கக்கூடாது. விலைவாசி உயர்வை நீங்கள் கண்டிப்பாக 100% விலைவாசி ஏற்றமே இருக்கக்கூடாது. உங்கள் ஆட்சியில் விலைவாசி ஏற்றங்கள் இருந்தாலும் அதை வச்சும் போராட்டங்கள் நடக்கும். அது மக்கள் மத்தியில் நிறைய விமர்சனங்கள் ஆகும். இந்த பொருளாதார சூழ்நிலை எப்படி சட்ட வல்லுநர்களோடையோ பொருளாதார நிபுணர்களோடையோ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த 3 விஷயங்கள், பழைய திட்டத்தை நிறுத்துறது, புது திட்டங்களுக்கு புதிய வாக்குறுதிகளை கொடுக்காமல் போகிறது, அதே மாதிரி பார்த்தோம்னா பொருளாதார கடன் சுமையை அதிகரிக்காமல் இருக்கிறது, விலைவாசி ஏற்றம், இது எல்லாமே கட்டுக்குள்ளே வச்சு இந்த 5 வருஷம் நீங்கள் சிறப்பாக ஆட்சி பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சவாலை எடுத்து நீங்கள் சிறப்பான ஆட்சி நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வரலாற்றில் ஒரு இடம் கிடைக்கும். 100% நீங்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய பாராட்டு இருக்கும். எந்த ஒரு பிழையை வச்சு எதிர்கட்சியை உங்கள்கிட்ட அரசியல் பண்ண முடியாது. இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை கண்காணித்து ஃபாலோ பண்ணி
எப்படி பொருளாதார நிபுணர்களை போட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து கையாளுறீங்க அப்படிங்கிறது வந்து தூரிதமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி தாவேக அரசுக்கு இது ஒரு சவாலாக இருக்கும். சவாலாக கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செயல்படுத்தணும்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டும் மக்கள் மத்தியில் கடன் சுமையோ, மக்கள் தலையில் கடன் சுமையோ, மக்கள் மத்தியில் வரி ஏற்றமோ, மக்களுக்கு எந்த ஒரு விலைவாசி உயர்வோ இந்த ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பயணிக்கிற தேசிய சட்ட நீதி இயக்கத்தின் மூலியமாகவும் தேசிய மக்கள் உரிமை கழகம் மூலியமாகவோ வலியுறுத்தி விடை பெறுகிறோம். இதே மாதிரி ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன். இதே மாதிரி நிறைய இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள, ஏன் அமெரிக்காவிலேயே வந்து ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் போது அந்த அமெரிக்காவிலேயே அவ்வளோ பெரிய இன்னைக்கு இருக்கிறதுலையே இந்த உலகத்திலேயே வல்லரசு நாடு அமெரிக்கா. அப்பயே வந்து பார்த்தோம்னா அமெரிக்க அதிபராக ஒபாமா பதவியேற்கும் போது சேலரி கொடுக்கறதுக்கு கூட அந்த அமெரிக்காவுடைய ஊழியர்களுக்கு சேலரி கொடுக்க கூட இல்லாமல் தள்ளாடின அமெரிக்கா இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே உலகத்திலேயே நம்பர் 1 வல்லரசாக இருக்குது. அப்போ ஒபாமா வந்து நம்மளுடைய முன்னாள் பிரதமர், ஆற்றல் மிகு பொருளாதாரத்தினுடைய வல்லுநர், பொருளாதார பிரதமர் மன்மோகன் சிங் கிட்ட ஐடியா கேட்டு அந்த பொருளாதார இக்கட்டான பொருளாதார பிரச்சனையிலிருந்து அமெரிக்காவை முன்னடத்தி கொண்டு வந்தாங்க. அது மாதிரி சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இதே மாதிரி பார்த்தோம்னா லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே துறை அமைச்சராக பதவியேற்கும் போது ரயில்வே துறையில் அவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த அத்தனை நஷ்டங்களும் ரயில்வே பயணிகள் மீது, டிக்கெட்கள் மீது, பயண சீட்டு மீது எந்த ஒரு வரி சுமையும் செலுத்தாமல், பயண சீட்டினுடைய தொகையும் உயர்த்தாமல் அந்த ரயில்வே துறையை சிறப்பாக செயல்படுத்தி ரயில்வே துறையை நிறைய ஒரு முன்னோடி இதுவாக கொண்டு வந்து மாற்றினது லாலு பிரசாத் யாதவ் இருக்குது. இந்த 2 எக்ஸாம்பிள் போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இதை நீங்கள் 100% மீட்டு கொண்டு வந்து ஒரு சாதனை படைக்கணும்னு சொல்லி மீண்டும் இன்னொரு முறை வலியுறுத்தி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்தியை தெரிந்து கொள்ள ஸ்கை நியூஸ் சேனல் பாருங்கள்.